السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters, இன்ஷால்லாஹ் தஆலா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபியல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபியல் அப்படின்னா வினைச்சொல். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபியல் வினைச்சொல் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபியால் வந்து 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது அரபிக்கில். ஒன்று ஃபியால் மாதி, அதாவது இறந்த கால வினைச்சொல், இல்லைனா கடந்த கால வினைச்சொல், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாஸ்ட் டென்ஸ் வேர்பு. அடுத்தது ஃபியால் முதாரியா. ஃபியால் முதாரியா இது நிகழ்கால மற்றும் வருங்கால வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 3வது வகை என்னென்னா ஃபியால் அம்ரு வ நஹி, அதாவது ஏவல் மற்றும் விலக்கல் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபியல முதாரியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஃபியல மாதியை பற்றி பார்த்தாச்சு, அதாவது கடந்த கால வினைச்சொல்லை பற்றி பார்த்துருக்குறோம். அதாவது ஃபால அப்படின்னு ஒரு வினைச்சொல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா. ஃபால அப்படிங்கும்போது அவன் செய்தான், ஃபாலு அப்படின்னா அவர்கள் செய்தார்கள், ஃபால்த நீ செய்தாய், ஃபால்தும் நீங்கள் செய்தீர்கள், ஃபால்து நான் செய்தேன், ஃபால்னா நாங்கள் செய்தோம். இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக 14 தமீர்கள் இருக்குது. ஓகேவா, தமீர்கள்னால் என்ன, பிரதிப்பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம பார்க்குறது என்னமோ 6க்கு மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரியா? ஓகே, ஹைர். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால ஃபாலு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் செய்தான் அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லும் போதே அங்கே வந்து நமக்கு முன்னாடி ஆள் இல்லை, யாரையோ பார்த்து நம்ம சொல்கிறோம் அவன் செஞ்சான் அவர்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து படற்கையாக குறிக்குது இது. ஓகேவா, தமிழில் வந்து படற்கை அப்படின்னு சொல்லுவோம். 3rd person, 3வது மனுஷனை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 3rd personனை பற்றி பேசுகிறோம். அப்போ அங்கே அது அரபிக்கில் வந்து காயிப் அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஓகேவா, காயிப் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே இல்லை. ஓகேவா, இல்லாதவங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் 3rd person படற்கை. அப்போது ஃபால ஃபாலு அப்படின்னா அவன் செய்தான் அவர்கள் செய்தார்கள். இப்போ ஃபால அப்படிங்கிறது ஒருமை, வாஹித் அப்படின்னு சொல்லுவோம், ஒருமையாக வாஹித் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சிங்குலர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, அதான். ஃபாலு அப்படின்னா பன்மை. ஓகே, ஜமு அப்படின்னு சொல்லுவோம். ஜமு அது வந்து அரபிக்கில் அதாவது அரபிக்கில் ஜமுன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா முன்னிலை, 2nd person வந்து ஹாவிர் அப்படின்னு சொல்லுவோம். ஹாவிர் அதாவது 2nd person, அதாவது நீ செஞ்ச, அதாவது நமக்கு முன்னாடி ஆளை வச்சுட்டு பேசுகிறோம் இல்லையா 2nd person, அது வந்து நீ செய்தாய் நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபால்த்த ஃபால்த்தும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஃபால்த்த அப்படிங்கிறது ஒருமை, நீ செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒருமையாக குறிக்குது. இது வாஹிது சிங்குலர். அடுத்தது ஃபால்த்தும் அப்படிங்கும் போது நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னு சொன்னால் பன்மை, அது ஜமோ ப்ளூரலை குறிக்குது. அதே மாதிரி இப்போது தன்னிலை அந்த மாதிரி சொல்லுவோம். தன்னிலை அப்படின்னா 1st person, முத்தக்கல்லிம் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவோம், முத்தக்கல்லிம். ஓகேவா, 1st person, அதாவது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லணுன்னா ஃபால்து அது ஒருமை, வாஹிது சிங்குலர். இப்போ நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்லும் போதே பன்மை, ஃபால்னா. ஓகே, இது வந்து ப்ளூரல். இப்போ டூயலாக இருக்குது பார்த்திங்களா, இருமை இருக்கும் அரபிக்கில், இருமை அப்படிங்கிறதும் இருக்குது, அது முசன்னா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் 2 பேராக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், நாங்கள் செய்தோம் ஃபஅல்னா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரியா, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே நல்லாவே பார்த்தாச்சு, ஃபியாலு மாதியை பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபியாலு முதாரியாவை பார்க்க போகிறோம். அதாவது நிகழ்கால எதிர்கால வினைச்சொல். நிகழ்காலத்துலேயும் சொல்லலாம், எதிர்காலத்துலேயும் இந்த ஃபியாலு முதாரியாவை சொல்லலாம். இப்போது இதே ஃபாலவை எடுத்துக்குவோம், இந்த வினைச்சொல்லை எடுத்துக்குவோம். ஓகே, இதை வந்து இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். குரானில் ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆயத்தில் இந்த வினைச்சொல்லை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலே ஈஸியாக அது வந்து ஃபியாலு மாதியா ஃபியாலு முதாரியாவா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா, அந்த ஃபியாலுக்கு முன்னாடி ஒரு 4 எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபியால் முதாரியாவாக இருக்கும். என்னென்ன அந்த 4 எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா யா த நூன் ஹம்சா, யா த நூன் ஹம்சா. சரியா, யா த நூன் ஹம்சா, இந்த 4 எழுத்துக்கள் இது ஆரம்ப எழுத்துக்களாக இருக்கும். இப்போது ஃபியால் அதாவது ஃபால அப்படிங்கிற ஒரு வினைச்சொல்
அவன் செய்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு யாவை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்னவா மாறிடும் தெரியுமா? அவன் செய்கிறான். இப்போது ப்ரெசண்ட்டில், ஓகே, நிகழ்காலத்தில் அவன் செய்கிறான். எதிர்காலத்தையும் இது குறிக்கும். அவன் செய்வான். இந்த ஒரே ஒரு வேர்டு எஃப்அலு அப்படிங்கிற ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை அவன் செய்கிறான் அப்படிங்கிறதையும் குறிக்கும், அவன் செய்வான் அப்படிங்கிறதையும் குறிக்கும். சரியா? அதே மாதிரி இது பன்மையில் சொல்லணும்னா எஃப்அலூன, அவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் செய்வார்கள். சரியா? இது வந்து படற்கை, மூணாவது மனுஷனை பற்றி பேசுகிறோம், காயிபு. சரியா? தேர்ட் பர்சன் காயிபு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்னிலை, செகண்ட் பர்சன் ஹாவீரை பற்றி பேசும்போது நீ செஞ்ச, நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து எப்படி அரபிக்கில் சொல்லுவோம்? தஃப் அலு, தஃப் அலு. இங்கே தாவை போடுறோம் பாருங்கள். ஓகே, எஃப்அலூன்னு தேர்ட் பர்சனில் யா வந்துச்சு முன்னாடி. ஓகேவா? ஃபியல் அப்படிங்கிற அந்த ஃபஅல அப்படிங்கிற அந்த ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னாடி யா வந்துச்சு. இது தேர்ட் பர்சனுக்கு. இப்போ செகண்ட் பர்சனுக்கு பாருங்கள், இந்த ஃபஅல அப்படிங்கிற அந்த வினைச்சொல்லுக்கு முன்னாடி த வந்திருக்குது. ஓகேவா? ஃப ஐன் லாம், இதுக்கு முன்னாடி த வந்திருக்குது. இது வந்து முன்னிலையாக குறிக்குது, ஹாதிர். அப்போது என்ன சொல்கிறோன்னா, நீ செய்கிறாய். தஃஅலூனா நீ செய்கிறாய், இல்லைனா நீ செய்வாய். தஃஅலூன நீங்கள் செய்கிறீர்கள், இல்லைனா இப்படி சொல்லலாம், நீங்கள் செய்வீர்கள். சரியா? அதே மாதிரி இப்போது தன்னிலை, ஃபஸ்ட் பர்சன் முத்தக்கல்லிமா குறிக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவோம்? அஃஅலு நஃஅலு. அஃஅலு அப்படின்னு சொல்லும்போது நான் செய்கிறேன், இல்லைனா நான் செய்வேன். நஃஅலு அப்படின்னா நாங்கள் செய்கிறோம், இல்லைனா நாங்கள் செய்வோம். சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபியாலு முதாரியால் இந்த ஃப ஐன் லாம் அப்படிங்கிற ஒரு 3 லெட்டர் ஒரு வேர்ப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் எழுத்து வருதுன்னு பாருங்கள். எஃப்அலு, எஃப்அலூன, இதில் யா வந்திருக்குது படற்கையில். சரியா? காயிபில் தேர்ட் பர்சனில் யா வந்திருக்குதா? அடுத்தது முன்னிலை பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சன் ஹாதிரில் த வந்திருக்குது, தஃஅலு தஃஅலூன. ஓகே, அடுத்தது தன்னிலை ஃபஸ்ட் பர்சன் முத்தக்கல்லிமில் என்னென்ன வந்திருக்கு பாருங்கள். ஹம்சா, அலிஃப் வந்திருக்குது. அடுத்தது நூன் வந்திருக்குது. ஓகேவா? அஃஅலு நஃஅலு. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது ஃபியால் முதாரியா நம்ம வந்து நிகழ்கால எதிர்கால வினைச்சொற்களை வந்து பயிற்சி எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இதுலேயும் 14 நம்ம சொல்லலாம். சரியா? ஆனால் நம்ம வந்து படிக்கிறது என்னமோ என்னது, இது 6க்கு தான் நம்ம படிச்சுட்ருக்குறோம். சரியா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வமீர் வந்து 14 இருக்குது. ஹுவா ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அன்த அன்தும், அன்துமா அன்தும், அன்தி அன்துமா அன்துன்ன, அனா நஹ்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ டோட்டலாக நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 14 வரும். சரியா? திரும்ப சொல்கிறேன், ஹுவா ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அன்த அன்துமா அன்தும், அன்தி அன்துமா அன்துன்ன, அனா நஹ்னு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 தமீர்கள் அரபிக்கில் இருக்குது. ஆனால் நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஹுவ ஹும். ஓகே, ஹுவ ஹும், அப்புறம் அந்த அன்தும், அனா நஹ்னு, அவ்வளவு தான் நம்ம படிக்கிறோம். மொத்தம் 6 தான் நம்ம படிக்கிறோம். சரியா? ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதை சொல்லிடலாம். ஹுவக்கு எஃப்அலு, ஹும்முக்கு எஃப்அலூன, அன்தக்கு தஃஅலு, அன்தும்க்கு தஃஅலூன, அனாக்கு அஃஅலு, நஹ்னுக்கு நஃஅலு. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ரொம்ப 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 ஈஸியானது இது. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி எழுத்துக்கள் என்னென்ன வரும்? யா, தா, ஹம்சா, நூன். ஓகே, யா, தா, ஹம்சா, நூன். இதில் வந்து அனாக்கு அஃஅலு அப்படிங்கிற அந்த ஆல வர அந்த ஆவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அனால வர ஹம்சா, அஃஅலுல வர ஹம்சா. அப்போது அனானாலே அஃஅலு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நஹ்னு அப்படின்னா நாங்கள்னு அர்த்தம் இல்லையா? அனானா நான், அஃஅலு. ஓகே, நான் செய்கிறேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நஹ்னுக்கு நூன் வருது பாருங்கள். நஹ்னுல நூன் ஃபஸ்ட்டு லெட்டர் வருதா? அதே மாதிரி பாருங்களேன், நஃஅலு, நஃஅலு, நாங்கள் செய்தோம், நாங்கள் செய்கிறோம். ஓகே, நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் ஃபியல் முதாரியால். அப்போது ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக நான் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். அனாக்கு அஃஅலு, நஹ்னுக்கு நஃஅலு. ஓகே, அலிஃப் ஹம், அதாவது ஃபஸ்ட் லெட்டர் வந்து அனால ஹம்சா, அஃஅலுல ஹம்சா. அடுத்தது நஹ்னுல நூனு, நஃஅலுல நூனு.
ஓகே, ஸோ ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது எஃப்அலு எஃப்அலூன அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 3வது மனுஷனை பற்றி சொல்கிறோம். அவன் செய்கிறான், அவன் செய்வான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு ஆளை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். யா அப்படிங்கிறதுக்கு யாசிர் அப்படின்னு ஒரு பேரை ஜஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது யாசிர் அப்படின்னு சொல்லும்போது யா வருதா, அப்போது எஃப்அலு எஃப்அலூன 3வது மனுஷன் யாசிரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போ யா வருது. அதே மாதிரி முன்னாடி நமக்கு முன்னாடி இருக்கிற ஆளை பற்றி பேசுகிறோம். நீ செய்வாய், நீங்கள் செய்வீர்கள், இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து முன்னாடி இருக்கிற மனுஷன் வந்து தௌஃபீக்குன்னு ஒரு பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தௌஃபீக்கு, இதெல்லாம் ஜஸ்ட்டு டிப்ஸு தாம்மா. ஓகே, தௌஃபீக்குன்னு ஒரு பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா தஃஅலூன, இந்த முன்னாடி ஃபஸ்ட் லெட்டர் வந்து தா வந்துடும். சரியா? அப்போது இது மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஹைர், அல்ஹம்துலில்லா. இப்போது இந்த இவ்வளோ நேரம் படித்தோம் இல்லையா, எஃப்அலு எஃப்அலூன, தஃஅலூன, அஃஅலு நஃஅலு, இதை நம்ம படிச்சிட்டோம். இப்போது இதுக்கு முன்னாடி லா அப்படிங்கிற லாமலிஃப், அதாவது லாமலிஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லானா இல்லை அப்படின்னு அர்த்தம். அரபிக்கில் லா அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போது இந்த லாவை முன்னாடி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபியல் முதாரியாக்கு முன்னாடி என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது லாவை வந்து இந்த எதிர்வினையோட இணைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பொருள் வந்து மாட்டான் அப்படின்னு மாறி போயிடும். மாட்டான், செய்ய மாட்டான், பண்ண மாட்டான், அந்த மாதிரி மாட்டான் மாறி போயிடும். ஓகேவா? லா எஃப்அலு அப்படின்னா செய்ய மாட்டான். லா எஃப்அலூன செய்ய மாட்டார்கள். லா தஃஅலு செய்ய மாட்டாய். லா தஃஅலூன செய்ய மாட்டீர்கள். லா அஃஅலு செய்ய மாட்டேன். லா அஃஅல், அதாவது லா நஃஅலு செய்ய மாட்டோம். ஓகே, இன்னொரு தடவை சொல்கிறேன். லா எஃப்அலு அப்படின்னா அவன் செய்ய மாட்டான். லா எஃப்அலூன அப்படின்னா அவர்கள் செய்ய மாட்டார்கள். லா தஃஅலு நீ செய்ய மாட்டாய். லா தஃஅலூன நீங்கள் செய்ய மாட்டீர்கள். லா அஃஅலு நான் செய்ய மாட்டேன். லா நஃஅலு நாங்கள் செய்ய மாட்டோம். சரியா? இப்போது இந்த லாக்கு பதிலாக சீனை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சீன் அப்படிங்கிறது விரைவில், மிக விரைவில் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு லெட்டர் தான் இந்த சீன் அப்படிங்கிறது. சீன் ஃபத்ஹா சா அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மிக விரைவில் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும். ஓகே, சூன், வில் சூன் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். அப்போது இது என்னன்னு பார்த்திங்கன்னா ச எஃப்அலு, இந்த எஃப்அலுக்கு முன்னாடி சீனை போட்டுட்டோம், சீன் ஃபத்ஹாவை. அப்போ ச எஃப்அலு அப்படின்னா மிக விரைவில் செய்வான். ச எஃப்அலூன மிக விரைவில் செய்வார்கள். ஓகே, இப்போ ச எஃப்அலு அப்படின்னா அவன் மிக விரைவில் செய்வான். ச எஃப்அலூன அப்படின்னா அவர்கள் மிக விரைவில் செய்வார்கள். ச தஃஅலு நீ மிக விரைவில் செய்வாய். ச தஃஅலூன நீங்கள் மிக விரைவில் செய்வீர்கள். ச அஃஅலு நான் மிக விரைவில் செய்வேன். ச நஃஅலு நாங்கள் மிக விரைவில் செய்வோம். சரியா? இப்போது இந்த சீனுக்கு பதிலாக சௌஃப அப்படிங்கிற ஒரு வேர்டை போட்டோம். ஓகே, இந்த ஃபியல் முதாரியாக்கு முன்னாடி சௌஃப அப்படிங்கிற வேர்டை போட்டோம். சௌஃபனா விரைவில், சூன் அப்படின்னா இதுவும் அர்த்தத்தை கொடுக்கும். சரியா? இப்போது சௌஃப அப்படின்னு போட்டோன்னா சௌஃப எஃப்அலு அவன் விரைவில் செய்வான். சௌஃப எஃப்அலூன அவர்கள் விரைவில் செய்வார்கள். சௌஃப தஃஅலு நீ விரைவில் செய்வாய். சௌஃப தஃஅலூன நீங்கள் விரைவில் செய்வீர்கள். சௌஃப அஃஅலு நான் விரைவில் செய்வேன். சௌஃப நஃஅலு நாங்கள் விரைவில் செய்வோம். சரியா? சீனு போட்டோன்னா மிக விரைவில் அப்படின்னு அர்த்தம். சௌஃப அப்படின்னா விரைவில் அப்படின்னு அர்த்தம். அதாவது சூன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, சூன், ஃபாஸ்ட்டாக, சூன், வில் சூன் டூ இட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சீன்னா மிக விரைவில், இது வந்து நேரத்தை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி. இதெல்லாமே குரானில் நீங்கள் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சௌஃப, இந்த சீனை போட்டு வரக்கூடிய வார்த்தைகள், சௌஃபவை போட்டு வரக்கூடிய வார்த்தைகள் எக்கச்சக்கமாக குரானில் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இன்ஷால்லாஹ் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எவ்வளவு வார்த்தைகள் தெரியுமா படிச்சிருக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ், நிறைய வார்த்தைகள். அதாவது 25,000
தடவை முறைகள் அந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். இந்த லெசனில் மட்டுமே சூரத்து நஸ்ரிலையும் இப்போ நம்ம படித்த இந்த இலக்கணம் பகுதிகள் ஃபியல் முதாரியாலையும் கிட்டத்தட்ட 60 வார்த்தைகளை நம்ம படிச்சிருக்கிறோம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. ஸோ இந்த 60 வார்த்தைகளும் மோர் தேன் 25,000 டைம்ஸ் ரிப்பீட்டடாக குரானில் வருது. சுபஹானல்லா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தெளிவாகவும் ஈஸியாகவும் குரானை வந்து எளிய முறையில் படிச்சுட்ருக்குறோம். புரிஞ்சு உணர்ந்து ஓதக்கூடிய தௌஃபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.